ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோவில் நம்ம நோஃபேப் பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 7 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ வழக்கம் போல் காலை வேக்கப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மெடிடேஷன், கொஞ்சோண்டு ஒர்க் அவுட்டு, கொஞ்சோண்டு வாக்கிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒர்க்குக்கு போயிட்டோம். நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே 7 முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி தெரியல அதே மாதிரி டே 6 எப்படி பாசிட்டிவ் இருந்தோமோ அதே மாதிரி இன்றைக்கி பாசிட்டிவ் இருந்தது, நல்ல ஹாப்பியாக இருந்தது. பட் எந்த ஒரு காரணமும் கிடையாது ஹாப்பியாக இருக்கிறதுக்கு. இன்றைக்கி நல்லா தாங்க இருந்தது. ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க, ஆட்டோமேட்டிக்காக பேச ட்ரை பண்ணாங்க. அப்புறம் பேசிட்டு அவங்க போயிட்டாங்க. நான் அந்த வேலையில் வந்து நான் நடந்தது, அது என்ன வேலை சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் செய்கிற வேலை வந்து நிறைய மக்களை மீட் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய பேர் பேச வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி வேலை தான் அது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிளாக வேலை தாங்க. நான் வந்து இன்னைக்கு 2022 வந்து நடந்த விஷயம் சொல்கிறேன். நான் காலேஜ் முடிஞ்சு கொரோனா டைமில் இருந்துட்டு, கொரோனா முடிஞ்சு நான் யூடியூப் பண்ண போகிறேன், நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறேன், நான் டைரக்டர் ஆக போகிறேன் சொல்லி ஒரு 2 வருஷம் டைம் ஓட்டிட்டேன். நான் அந்த டைமில் வந்து நிறைய வாட்டி பான் பார்த்தேன், நிறைய மாஸ்பிஷன் பண்ணேன். ஒரு வாரத்துக்கு 4 வாட்டி கிட்ட பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங்கான அந்த பேசுங்க. அந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கையில் காசு இல்லாமல் வீட்டில் வந்து காசு வாங்கி ரொம்ப அசிங்கப்பட்டு லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட ரொம்ப திட்டு வாங்கி அப்படியே இருந்தேன், ஓகேங்களா? அப்போ தான் எனக்கு வந்து நோஃபேப்னு ஒன்று இருக்குது அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிச்சு. எல்லாருக்குமே இந்த தமிழில் வந்து ரேஸ்மன் பண்ணியிருக்காரு இல்லையா, அவரோட யூடியூப் சேனலை பார்த்து தான் வந்து நம்ம வந்து நோஃபேப்னு கற்றுக்க ஆரம்பித்தோம். அப்போ வந்து நம்ம ட்ரை பண்ண ஆரம்பித்தோம், ஓகேங்களா? ட்ரை பண்ண ஆரம்பித்தோம் 2022 அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4-5 மாதம் நான் ட்ரை பண்ணுறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறேன், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். என்னால் வந்து அந்த 30 நாளாக தொடவே முடியல. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், நான் என்னென்னமோ ட்ரை பண்ணேன், சுத்தமாக என்னால் தொடவே முடியல. எத்தனை வாட்டி நம்ம கண்ட்ரோல் பண்ணாலுமே எதனா ஒரு ரூபத்தில் வந்து அந்த பான் பார்த்துடுறோம், எதனா ஒரு ரூபத்தில் வந்து மேசேஜம் பண்ணிடுறோம், நைட் ஃபால் ஆகுது, என்னென்னமோ நடக்குது. சுத்தமாக அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபேஸுங்க. அது நோஃபேப்பை கற்றுக்க ஆரம்பித்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன், ஓகேங்களா? இப்போ வந்து வீட்டில் வந்து பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகுது, லவ் பண்ணுற பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகுது, ஃபினான்ஷியல் ரொம்ப லோ ஆகிட்டோம், மென்டலி ஃபிசிக்கலி ரொம்ப லோ ஆகிட்டோம், ஓகேங்களா? இதை விட்டு நமக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைடா அப்படின்ற மாதிரி அன்றைக்கி ஒரு முடிவு பண்ணி அன்றைக்கி கரெக்டாக ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் நோஃபேப்பை. நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 2 மாதங்க 60 நாள் சூப்பராக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணேன், பயங்கரமாக வந்துட்டு ஒர்க்கு தேட ஆரம்பித்தேன், ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த லவ் பண்ணுற பொண்ணு ரொம்ப பாசமாயிட்டாங்க, வீட்டில் பாசமாயிட்டாங்க, ஓகேங்களா? அன்றைக்கி ஒரு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஜாப் போயிட்டு கொஞ்சோண்டு மணி சேவ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த 2022 வந்து நோஃபேப்பை கற்றுக்க ஆரம்பித்து ஒரு 3-4 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு ராக் பாட்டமை தொட்டு இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு இதை விட்டோன்னா எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி அன்னைக்கு அந்த ஸ்ட்ரகிளை முடிவு எடுத்தாங்க. அடுத்த 60 நாள் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 30 நாள்லேருந்து நான் வந்து ஆஃபீஸுக்கு இன்டர்வியூ போக ஆரம்பித்தேன். இன்டர்வியூ போன ஒரு 10 இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஒரு 9 இன்டர்வியூவில் நான் ஃபெயில் ஆனாலுமே 10வது இன்டர்வியூவில் நான் பாஸ் ஆகிட்டேன், ஓகேங்களா? பாஸ் ஆகிட்டு எனக்கு வேலை கிடச்சிச்சு. வேலை கிடச்சி ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அந்த ஜாலி வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு நோஃபேப் வந்துட்டு இதுவாயிடுச்சு, நோஃபேப் வந்து ட்ராப் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து நோஃபேப்பில் கிடைச்ச பெனிஃபிட் தான் அந்த ஒர்க்கு. நான் 60 நாள் இருந்த அந்த ஒரு பெனிஃபிட் தாங்க அதுக்கு ஜாபு. அந்த ஜாப் கிடைச்ச உடனே நான் வந்து ரிலாப்ஸ் ஆகிட்டேன், ஓகேங்களா? அன்னைக்கு ஆரம்பிச்சு அந்த டவுன்ஃபால். ஸோ அந்த 60 நாளோடைய பெனிஃபிட் தான் எனக்கு கிடைச்ச ஜாப். அந்த ஜாப் வந்து நான் 1 வருஷம் கிட்ட நான் பார்த்தேன், ஓகேங்களா? பட் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 1 வருஷம் கிட்ட பார்க்கும்போது திரும்ப அகெயின் வாரத்துக்கு 2 வாட்டி ரிலாப்ஸ்னு இப்படி என்ன சொல்லுதுன்னா, பழைய குரடி கதவை துரடின்னு வாங்க இல்லையா, அந்த ஒரு பழமொழியில் திரும்ப வந்துட்டு ரிலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சு, திரும்ப பான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஒர்க்கோடைய கான்சன்ட்ரேஷன் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு, ஃபாஸ்ட் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு, என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக ஆரம்பிச்சிது. அதனால ஆஃபீஸில் பார்த்தாங்க, இந்த பையனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தாங்க. எனக்கு 2 மாதம் டைம் கொடுத்தாங்க. அப்படி இருந்தாலுமே அகெயின் நோஃபேப்பை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணேன். பட் என்னால் வந்துட்டு அகெயின் அந்த 30 நாள் வர முடியல, 60 நாள் வர முடியல. அதனால அந்த 1 வருஷம் கழிச்சு என்ன ஜாபை விட்டு ரிலீவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 1 வருஷம் கழிச்சு என்னை வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் பழைய மாதிரி ஆயிடுச்சுங்க. லவ் பண்ணுற பொண்ணு சண்டை போட ஆரம்பிச்சாங்க, வீட்டில் திட்ட ஆரம்பிச்சாங்க. அகெயின் நான் வந்து அந்த ஒரு டிப்ரெஷன்லேயே அந்த 2 வாட்டி பண்ணது வந்து 3 வாட்டியாக மாறிடுச்சு. நான் ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டேன். அது ஏன் இது ரொம்ப அடிக்ஷன் ஆகிட்டேன், ரொம்ப வந்து டிப்ரெஷன் ஆகிட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ இதாங்க இந்த டே 7 பார்த்துட்டோமா, நாளைக்கு டே 8 பார்க்கலாம். ஸோ டாட்டா, பை பாய்.